வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றது அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த ரெசிபீஸ் டெஸ்க் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். இதுக்கு நம்ம ஃபுல் ஃபேட் மில்க் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல மாட்டுப்பால் யூஸ் பண்றோம் அப்படின்னா தண்ணி விடாம காய்ச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தரலாம். அரிசி மாவு 1/2 கப். இதுக்கு பதிலாக நம்ம கொழுக்கட்டை மாவு இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ரெடிமேட் இடியாப்ப மாவு இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால், நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் 1/2 கப். 2 கப் பால். இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை காய்ச்சாத பால்னாலும் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிக்கலாம். 1 கப் சர்க்கரை. இதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையோ இல்லைனா வெல்லமோ எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கொழுக்கட்டை மாவோ இல்லைனா இடியாப்ப மாவோ எதுனாலுமே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணி இதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் நம்ம தண்ணி சூடு பண்ணி சேர்க்குற மாதிரி தண்ணி சூடு பண்ணி சேர்த்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே நம்ம நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சிஸ் எல்லாரும் மாறிடும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறனால ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சே பிசைஞ்சு எடுத்துடலாம். பிசைஞ்சிட்டு நம்ம என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் நம்ம உருட்டிக்கலாம். என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸில் உருட்டிக்கலாம். நான் இதில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறேன். எல்லாத்தையுமே உருண்டையாக உருட்டி ரெடி எடுத்து வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு யூஸ் பண்ணுற பால், தேங்காய் பால் எல்லாமே நல்லா திக்கானதாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி விடாமல் தேங்காய் பால் எடுத்துகிட்டு பாலுக்கும் தண்ணி விடாமல் நம்ம காய்ச்சி வச்சோம் அப்படின்னா இந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கு வந்து இது சூடாக சாப்பிட பிடிக்கும். அதே மாதிரி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறேன். இதே மாதிரி நம்ம இதை உள்ள மாவையும் உருட்டி எடுக்க போகிறேன். இப்போது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் நம்ம 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லமும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெள்ளை சர்க்கரை இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். லேசாக சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம கடைசியாக பால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் இதை சேர்த்துக்கணும், இல்லைனா பால் திரிஞ்சிரும். நான் எப்போ சேர்க்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெள்ளை சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் பால் சேர்த்துட்டு நீங்கள் உடனே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாலை காய்ச்சிடலாம். காய்ச்சின பால் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி லேசாக மேலே வரைக்கும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம இதை சூடு பண்ணிடலாம். மேலே வரைக்கும் நமக்கு பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த உருண்டைகள் சேர்த்துடலாம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த உருண்டைகளை சேர்த்துட்டு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை கடைசியில் தான் சேர்க்கணும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாமே உள்ளே சேர்த்தாச்சு.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் கொதிக்க விட போகிறேன். பாலை நம்ம எப்போவுமே பால் வச்சு நம்ம டிஷ் செய்கிறப்போ ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சிடலாம். ஏன்னா பால்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். இப்போ நல்லா 15 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா பால் பொங்கி வெளியே வர ஆரம்பிச்சிரும். பாதி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ஒரு லிட்டு கொடுப்பாங்க, அதில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும். அந்த மாதிரி ஹோல் இருக்கிறப்போ பால் வந்து பொங்கி வெளியில் வராது. இந்த மாதிரி நம்ம வந்து ஹோல் இல்லாத லிட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் மூடி கொஞ்சம் ஓப்பனாகி வச்சுருந்தோம் அப்படின்னா பால் வெளியே வராமல் இருக்கும். இப்போ அப்பப்போ இப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். இது 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஏலக்காய் தூள் சேர்க்குறப்போ நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச ஏலக்காய் தூள் செஞ்சு சேர்த்தோம்னா தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் தேங்காய் பால் சேர்த்துடலாம். தேங்காய் பாலுமே நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பால் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியாக சேர்க்க வேண்டாம். திக்காக இருக்கிற தேங்காய் பால் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது லேசாக ஆறட்டும். ஃபுல்லாக ஆற வேண்டாம், லைட்டாக இது ஆறட்டும். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் சர்க்கரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அந்த சர்க்கரை பாகு சேர்த்துலாம். இல்லை வெல்லம் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைப்பாகை இந்த ஸ்டேஜில் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம சூட்டோடு ஊற்றினோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சிரும். அதனால் லேசாக ஆறுனதுக்கப்புறம் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாகவும் சாப்பிட்லாம். கூலாக சாப்பிட்றப்பையும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்டான ஸ்வீட் நமக்கு ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதையுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தீர்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக. இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ரெசிபிஸ் டெஸ்கோட ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் லிங்க், ட்விட்டர் லிங்க் மற்றும் பின்இன்ட்ரெஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.